ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சாதாரண மனுஷம்மா, சராசரி மனுஷன். எனக்கு வலியும் வேதனையும் இல்லாம எப்படிமா இருக்கும்? காலம் கடந்த நட்பு உறவா மாறி காலத்துக்கும் வரப்போகுதுன்னு நினைச்சேன். அது அந்த கடவுளுக்கே பொறுக்கலாமா? இல்லனா எதுக்காக இப்படி எல்லாம் நடக்கணும்? இதுக்கு மேல இதை பத்தி பேச வேண்டாமா? நீ கிளம்புமா. ஐயா, மாமா வந்து இல்லம்மா, நீ போயிட்டு வா. அம்மாடி, அன்னைக்கு எல்லாருமா வந்து பூ வச்சு தட்டு மாத்திட்டு போனீங்கல்ல, அதுவே சண்முகம் என் வீட்டுக்கு வந்த கடைசி தடவையா இருக்கட்டும்மா. இனிமே அவர்கிட்ட என்ன பார்க்க வர வேண்டாம்னு சொல்லிடுமா. ஐயா, மாமா. இல்லம்மா, போயிட்டு வாமா. இந்த சுடரு இதெல்லாம் சரியா இருக்கான்னு பாரு. இந்த வேலை பார்க்கறவங்களுக்கு எல்லாம் சம்பளம் கொடுக்கணும். நாளைக்கு செல்லைகிட்ட சொல்லி பேங்க்ல போய் பணத்தை எடுத்துட்டு வர சொல்லு. சரிங்கப்பா, நான் சொல்லிடுறேன். மணி, என்னம்மா? சுடர், உன் பெரிய தம்பி சாப்பிட்டானடி? தெரியலையம்மா. என்னடி, உன் தம்பி தானே அவன். அவன் சாப்பிட்டானா இல்லையான்னு கூட நீ தெரிஞ்சுக்க மாட்டியா? நான் ஏமா தெரிஞ்சுக்கணும்? சரி, அப்பா உனக்கு தாலி கட்டின புருஷன் தானே, அவர் சாப்பிட்டாரா இல்லையான்னு உனக்கு தெரியுமா? மணி, நல்லா நாக்க பிடிக்கிற மாதிரி கேட்டேன். ஆனா கேட்டு என்ன பிரயோஜனம்? அங்க எதுவுமே உரைக்காது. பெத்தவளை பத்தி தப்பா பேசிட்டு அதுக்கு உங்க அப்பாவையே வக்காலத்துக்கு கூப்பிடுறியா? வெக்கங்கிட்டத்தனமா பல்ல காட்டுற. அந்த பல்ல தட்டி உன் கையில குடுக்கறேன் பாரு. இருக்கா, கோவப்படாதக்கா. பெரிய மாப்பிள்ளை இன்னும் சாப்பிடல. சாப்பிடறதுக்காகத்தான் வந்தாரு. ஆனா அவசரமா ஏதோ வெளியில வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நான் அப்புறமா வந்து சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஓ, சரி சரி. வாடா வாடா. மா, பத்திரிக்கைமா இங்க பாரு, ஃபுல்லா வந்துச்சு. சரி சரி, பத்திரிக்கை வந்துருச்சா? நீ முதல்ல கொண்டு போய் பூஜை ரூம்ல வெயி, அப்புறமா பிரிச்சு பார்க்கலாம். சரிம்மா, எடுத்து வச்சிடலாம். அப்பா, நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேங்கப்பா. போகணும். எப்பா 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 எப்பா. இருமா, தண்ணி குடிச்சிட்டு வரேன். வாங்கண்ணே. என்ன கண்ணு, எங்க போயிருந்த? ஆபீஸ் போறதுனால உன் புருஷன்காரன் தேடிட்டு இருந்தான். எனக்கு ஃபோன் பண்ணாரு, நான் பேசிட்டேங்க மாமா. சரி, இவ்வளவு நேரம் எங்க போயிட்டு வந்த? ஒன்றும் இல்லைங்க மாமா, ஒரு சின்ன வேலையா போயிட்டு வரேன். சின்ன வேலைன்னா என்ன வேலை? என் பையன் கல்யாணத்தை கெடுக்கிற வேலை தானே? உன் மகன் கல்யாணத்தை அவ எதுக்கு எடுக்கணும்? அந்த சாமியே கெடுத்துரும். ஏமா, சாமின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது. நம்ம குடும்ப வழக்கப்படி கல்யாண பத்திரிகைய குலதெய்வ கோயிலுக்கு போய் பூஜை பண்ணி எடுத்துட்டு வரணும். அதனால எல்லாரையும் ரெடி ஆயிட சொல்லு. அப்புறம் யாராவது வரமாட்டேன்னு சொன்னாங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை ஆயிடும். பாத்துக்கா. யோ மாமா, நான் யாரெல்லாம் சொல்றேன்னு புரியுதுல? எல்லாரையும் கிளம்பிட சொல்லு. நான் வரமாட்டேன். என்ன பண்ண போற? இப்படி கல்யாணத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணணும்னு முடிவோட இருக்கீங்களா? பிரச்சனை பண்ணு நினைச்சா இந்த கல்யாண பேச்ச ஆரம்பிச்சீங்க. என்னமோ ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுற. இப்ப என்னதான் முடிவு உங்களுக்கு? டேய், இந்த கத்தர வேலை என்கிட்ட வச்சுக்காத. நான் குலசாமி கோயிலுக்கு வர போறதும் இல்ல, பத்திரிகை வைக்க போறதும் இல்ல. அதையும் மீறி நீங்க போய் பத்திரிகை வச்சீங்கன்னு வச்சுக்கீங்க, அந்த சாமியே அங்கிருந்து ஓடி போயிரு. இந்த கிண்டல் பேச்சு கேலி பேச்செல்லாம் ஒண்ணும் வேண்டாம். மூத்த பிள்ளை கல்யாண பத்திரிகையை கொண்டு போய் குலசாமி கோயில வைக்கிறதுக்கு பெத்த அப்பா வந்துதான் ஆகணும். வர முடியாதுன்னா சொல்லக்கூடாது. என்ன மதிக்காதவன், என் சம்மதம் முக்கியம் நினைக்காதவன் எனக்கு புள்ளையே இல்லை. அவன் கல்யாணத்து மேல எனக்கு அக்கறையும் இல்லை. அப்படி இருக்கும்போது நான் எது குலதெய்வம் கோயிலுக்கு வரணும், பத்திரிகையை பூஜை பண்ணும்?
அதுக்கு நேரமும் இல்ல, மனசும் இல்ல, தேவையும் இல்ல. மா என்னம்மா இந்த ஆள் ஏதோ தேவையில்லாம பேசிட்டு போறோமா? சரி விடுடா விடு. போமா எல்லாம் வந்து சேர்ந்ததுங்க பாரு.